தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் பேதமை. குறள் 831. பேதமை என்பதொன்று யாதெனின் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல். குரு சிவயோகி அவர்களின் விளக்கம். மடமை என்பது என்ன என்றால் சிறு துன்பத்துக்கு அஞ்சி நற்பயனை நழுவ விடுவது. வல்லரசு செய்தி துளிகள். இன்று 300 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2வது நாள் அமர்வு தொடங்கியுள்ளது. இன்று 300 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. முதல் நாளான நேற்று 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகி அதன் மூலம் ரூபாய் 5.5 லட்சம் கோடி முதலீடுகள் பெறப்பட்டது. இன்று மாநாட்டின் கடைசி நாள் என்பதால் மேலும் பல கோடிகள் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது. பொங்கலுக்கு 19,484 சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு. ஜனவரி 12-14 வரை 19,484 பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து மட்டும் சுமார் 11,006 பேருந்துகள் இயக்கப்படும். இந்த பேருந்துகள் மாதவரம், பூந்தமல்லி, தாம்பரம், கோயம்பேடு, கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படுகிறது. பொங்கல் விடுமுறைக்கு பின் 17,589 பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் தொடக்கம். நாளை வேலை நிறுத்தம் தொடங்க இருந்த நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியால் தற்போதே அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். சென்னை திருவான்மியூர் பணிமனையில் பேருந்துகளை இயக்காமல் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் பேருந்துகளை இயக்காமல் வேலை நிறுத்தத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். பொங்கல் பணம் ரூபாய் 1000 மக்கள் அதிருப்தி. தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசு டோக்கன் வழங்குவதற்கு பதில் தொடர் மழையிலும் கூட குடும்ப அட்டைதாரர்களை டோக்கனை வாங்க நேரில் வர சொல்லி ரேஷன் கடை ஊழியர்கள் அலைகழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி எழுந்துள்ளது. சென்னை மட்டுமல்ல, பல இடங்களிலும் இதே நிலைதான். இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். பெட்டி கடைகளுக்கு சீல் வைக்க உத்தரவு. போதைப் பொருட்கள், லாட்டரி சீட்டுகள் விற்கும் பெட்டி கடைகளுக்கு சீல் வைக்க ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. பெட்டி கடைகளில் சட்டவிரோதமாக மதுபானம், லாட்டரி, போதைப் பொருட்கள் விற்பதற்கு எதிராக நடவடிக்கை கோரி வழக்கு தொடரப்பட்டது. இதன் விசாரணையில் புகாருக்குள்ளாகும் பெட்டி கடைகள் மீது எடுத்த நடவடிக்கைகள் என்ன என காவல்துறை விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஹைகோர்ட் ஒத்திவைத்தது. தமிழகத்தில் மீண்டும் ஒரு ஆணவ கொலையா? அதிர்ச்சி. தஞ்சை பட்டுக்கோட்டை அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்த பெண் மர்மமான முறையில் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதி நவீன் என்பவரை சாதி மறுப்பு திருமணம் செய்த ஐஸ்வர்யா தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்ற நிலையில் அவர் மர்மமான முறையில் இறந்துள்ளார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கணவர் நவீன் அளித்த புகாரில் போலீசார் ஆணவ கொலையா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். ஏரியில் 25 கன அடி செம்பரம்பாக்கம் உபரி நீர் திறப்பு. செம்பரம்பாக்கம் ஏரியில் நேற்று மாலை நிலவரப்படி நீர்மட்டம் உயரம் 21.93 அடியாகவும் மொத்த கொள்ளளவு 3102 மில்லியன் கன அடியாகவும் நீர்வரத்து மணிக்கு 36 கன அடியாகவும் உள்ளது. மேலும் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் உயரம் 22 அடியை நெருங்குகிறது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 25 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கனமழை பெய்ய வாய்ப்பு. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர், சென்னை, பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி, நெல்லை, தேனி, குமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.